என்றோ எழுதிய வரிகள். உங்கள் எழுத்துக்கள் உங்களை உருவாக்கும் என்று உங்களுக்கு தெரியாது. கவிஞனோ கதையாளனோ ஆக வேண்டும் என்று விருப்பமில்லை என்றாலும் மனிதா, உன் செயலையும் உன் பிழையை மாற்ற உன் எழுத்துக்கள் வேலை செய்யும். உருவாக்கும் ஒரு பாதையே உனக்காக. உன்னை பற்றி உனக்கே சொல்லித்தர முடியும். உன் முயற்சிகள் எல்லாம் உனக்கே உதவி செய்யும். தினமும் எழுதிப்பார். ஒரு நாள் எடுத்து படித்துப்பார். தினமும் எழுதிப்பார். ஒரு நாள் எடுத்து படித்துப்பார். நான் எடுத்து படித்தேன் என்றோ எழுதிய வரிகள். என்னை பற்றி எனக்கு ஒரு புரிதல் வந்தது. என்னுள் உரையாடிக் கொண்டிருக்கிறது. தினமும் பிறந்து கொண்டிருக்கிறது. உணர்வுகளையும் உறவுகளையும் வெளிப்படுத்துகிறது. 3 முதல் 30 வரிகள் வரை பேசுகிறது. 3 வருடங்களில் எவ்வளவு எழுதியிருக்கிறேன். எதையும் எடுத்து படித்து பார்க்கவில்லை இன்று வரை. பிறந்தவுடனே அதன் பயணத்தை நோக்கி செல்ல விட்டு விடுவேன். பிறந்தவுடனே அதன் பயணத்தை நோக்கி செல்ல விட்டு விடுவேன். பணிகளை சுமந்து சென்று கொண்டிருந்தது. பயன் நிறைந்த வரிகளை பிடித்து கொண்டிருந்தது. அதனை அதிசயம் நிறைந்ததாக அழகு கோர்த்து அறிவு கூர்ந்து ஒருவர் கூறும்போது எனக்கு அதன் வரிகள் எனக்கே தாலாட்டாக மாறியது. என்றோ எழுதிய வரிகள்தான் இன்று என் பெயரை சொல்கிறது. ஒன்றொன்றாக எடுத்து படிக்கும்போதுதான் என் நினைவுகளின் யதார்த்த அன்பையும் ஏக்க நிறைந்த மனதையும் கூறுகிறது. காலத்தையும் காதலையும் கூறுகிறது. மனதையும் மனித நேயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கூறுகிறது. யாரோ ஒருவர் கவிதைக்கு உச்சி கொட்டி இருக்கிறேன். என் கவிதைக்கு என்னை உச்சி கொட்ட வைத்தது. நானும் படைப்பாளியாக மாறிவிட்டேனோ? என்றோ எழுதிய கவிதை இன்று வந்து கூறுகிறது. உலகிற்கு உன்னால் முடிந்ததை கொடுத்திருக்கிறாய் கவிஞனே என்று. உலகிற்கு உன்னால் முடிந்ததை கொடுத்திருக்கிறாயே கவிஞனே என்று. என் கிறுக்கல் வரிகளுடன் மணிகண்டன். உங்கள் அன்பில் நான், கவிஞன் பெல்மணி.